ஹாய் ஆல் சண்டே மார்னிங் தான். நம்ம ஊர்ல எல்லாம் சண்டேனா அப்படியே கொண்டாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு சண்டே வந்துட்டு நம்ம ஊர்ல எப்படி திங்கக்கிழமையோ அந்த மாதிரி வீக் டேவோட ஸ்டார்டிங். முந்தின நாள்லாம் நல்லா தூங்குனதுனால அப்படி ஒரு தூக்கம், எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சு கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். வந்துட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணலான்ட்டு தான். ஏன்னா முதல் நாள் இந்த குழம்பு பொரியல் அப்படி கொடுத்து விட்டதுனால வெரைட்டி ரைஸ் அது கூட ஒரு பொரியலும் கொடுத்து விட்டுலான்ட்டு கோவக்காய் பொரியலுக்காக அதை நீளமா கட் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி எல்லாம் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவேன். பட் இந்த நீளமா கட் பண்றது கொஞ்சம் அதை விட டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்துட்டு சட்டியை வச்சு விட்டு எக் ரைஸ் தான் பண்ணேன். எப்பவுமே லைஃப்ல நமக்கு ஏதாவது டக்குன்னு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வந்துட்டு சில்லித்தனமா நினைக்கிறது. அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி வர ஐயோ ஆத்தா அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு உருண்டுகிட்டு கிடக்குறது. அது கிடைச்சோன்னா அதை பத்தி வந்துட்டு சந்தோஷப்படுறதோ ஒரு கிரேட்ஃபுல்லா நினைக்கிறதோ இல்ல, அதான் நடந்துருச்சுல கிடைச்சிருச்சுல அப்படின்ட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி அடுத்த என்ன அப்படின்ட்டு ஓடிடுறது. எப்பவுமே கிடைச்சதை நினைச்சு கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னா தோசை, சாம்பார், எக் ரைஸ், கோவக்காய் பொரியல், அப்பளம், அது கூட பனானா. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட கடைசி சாத்திக்கிறேன். டாடா.